கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், இது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. உங்கள்கிட்ட இருந்து லைக்கை எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நேற்று ஒரு 0.1% தான், 0.1 ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்குது, க்ரீனில் இருக்குது. ஒரு கேப் அப் கிடச்சிருக்கு. இந்த கேப் அப் ஆனதுனால என்ன இருக்குன்னா நியரில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்னாச்சுன்னா அங்கேருந்து ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். எந்த நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்காக இருக்கட்டும் பர்ஃபார்மே பண்ணலை. ஸோ அப்படியே அரைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே உங்களுக்கு இது மேலே போனால் மட்டும்தான் அடுத்து என்ன ஆகும், ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அப்சைடில் போகிறதுக்கு ஆனால் ஒரு வழியாக இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணணும். இந்த 25,175 பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா நிஃப்டி அப்சைடில் இன்னும் வேகமாக நமக்கு ஒரு ரேலி கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் இப்படி அரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் நேற்று விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 210 புள்ளி கீழே விழுந்திருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட்டு எங்கே சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்தளவு இது எப்போ நான் இன்றைக்கே கூட அப்சைடில் போகலாம். இல்லை ஒரு வேளை கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை உங்களுக்கு இந்த 56,066 என்ன ஆகலாம், ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் அப்சைடில் போகலாம். ஸோ ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ ஒரு நாள் 2 நாள் பேரிஷ் கேண்டிலுக்கெலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. டெக்னிக்கலாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பார்த்துட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு நாள் 2 நாள் பேரிஷ் கேண்டிலுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியன் பேங்க் நம்ம பிஎஸ்சி பிரேக் அவுட், பிஎஸ்சி இண்டெக்ஸ் பிரேக் அவுட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ அதோட ஆல் டைம் ஹையில் என்ன ஆகும், அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இங்கே என்ன ஆகும், 618 ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகும். நெக்ஸ்ட் ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட். இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ போயிட்டு ஒரு 2 நாள் உங்களுக்கு, அதாவது கரெக்டாக லாஸ்ட் ஒரு 3 டேயாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு 3 நாளுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா அப்சைடில் போயிட்டு ஃபுல்லாகவே கீழே இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 2 டேஸ் பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எங்கே ரீடெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையில் இந்த 2086 உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ஹையையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனாக கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் அதானி பவர். இந்த அதானி பவர் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ட்ரின் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பரான பிரேக் அவுட் வரலை. ஸோ நம்ம எங்கே என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும். அதாவது இந்த 610க்கு 616க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 616க்கு மேலே உங்களுக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அந்த 614க்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதாவது நேத்திக்கு இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இன்னைக்கு ஒரு மேலே ட்ரேட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் நியர்பையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வரலாம். ஸோ வராமையும் அப்சைடில் போகலாம். ஒரு வேளை வந்தால் நம்ம இன்னும் வெயிட் பண்ணக்கூடிய நாட்கள் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஃபேக் பிரேக் கூட ஆகலாம். அகைன் மறுபடியும் கீழே கூட வரலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டான என்ட்ரினா 616க்கு மேலேயும் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 745 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் அதோட ஆல் டைம் ஹை. ஸோ 900 நம்ம விக்கில் தான் எப்போயுமே டார்கெட் வைப்போம். ஸோ 873 உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் டாடா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்று ஒரு நல்ல ரேலிங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இது ஒரு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்லைன் பிரேக் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பார்த்துருந்தா உங்களுக்கு நான் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ பொதுவாகவே ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்சைடில் தான் போகும். ஸோ நீங்கள் நிறையா வாட்ச் பண்ணுங்கள். ஒருவேளை பேக் டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் இதை கொஞ்சம் கவனிங்க. ஸோ பேக் டெஸ்ட் அதாவது ரீடெஸ்ட் எடுக்கிற ஸ்டாக் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணட்டும். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் டைம் இது என்ன இருக்குது, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். இந்த 7000 நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாடா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆகி அது கிட்டத்தட்ட அப்சைடில் ஒரு 9 or 10% அப்சைடில் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணட்டும். இந்த ஹையை இந்த 7485 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 times என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு இந்த ஜோனில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் மேபி ஒரு வேளை ஆகலாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் பார்க்கும்போது டபுள் பாட்டம். ஸோ நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு பாருங்கள். நெக்லைன் பிரேக் ஆகி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. லாஸ்ட்டாக ஒரு 2 கேண்டில் பாருங்கள். இந்த நெக்லைனில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போயிருக்கு. ஸோ பொதுவாகவே இந்த டபுள் பாட்டம் இல்லை வேறு ஏதாவது பேட்டர்னில் ரீடெஸ்ட் எடுக்கிற அந்த ஸ்டாக் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன போகும்னா அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீடெஸ்ட் எடுக்கிற ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம என்ட்ரி பார்த்துட்டோம். ஸோ என்ட்ரி இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஹைக்கு மேலே சொன்ன மாதிரி என்ட்ரி எடுத்துங்க. எஸ்எல் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கெலாம் ஏற ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன், வெறித்தனமாக ஏறும். கிட்டத்தட்ட இந்த போன வருஷம் மார்ச்சில் இருந்து இந்த கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயராக அந்த கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா விஷயத்தை வாட்ச் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம், கன்சல்டேஷனில் ஒரு வருஷம் இருந்துட்டு இதை பிரேக் பண்ணும்போது இதோட மொமெண்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை முடிஞ்ச அளவுக்கு இதோட என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. ஸோ இதோட டார்கெட் 9745 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் L&T டெக்னாலஜி. இந்த L&T டெக்னாலஜி ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நெக்லைனை பிரேக் ஆகட்டும். ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டு இந்த நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல் இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து கரெக்டாக கீழே வைக்காதீங்க. அந்த கேண்டிலை விட்டுட்டு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கீழே வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் உங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5660 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று அதாவது நேற்று வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஐடி இண்டெக்ஸ் தான். ஸோ இதோட ஸ்டாக்குகள்லாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ பார்த்துட்டோம்னா இந்த ஐடி ரிலேட்டிவான ஸ்டாக்கெல்லாம் நெக்ஸ்ட் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. இதை இப்போ இந்த வீடியோலையும் கூட நம்ம அந்த இண்டெக்ஸை மட்டும் பார்த்துருவோம். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் அதில் உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்கில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நிஃப்டி ஐடி இண்டெக்ஸை பார்த்துடலாம். இந்த ஐடி இண்டெக்ஸ் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைனாக என்ன இருக்குது, இது ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த நெக்லைன் பிரேக் ஆகலை. இந்த நெக்லைன் வந்து ஒரு 2 டேஸுக்குள்ளே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ஐடி செக்டாரில் இருக்க நிறைய ஸ்டாக் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நிறைய ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. அப்படின்றப்போ நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் லோ ஃபார்மேஷனும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த இண்டெக்ஸோட ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கன்ஃபர்மேஷன், இன்னும் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பண்ணணும். என்னென்னு பார்க்கும்போது இந்த நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்குகளை ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் ஸ்விக்கி. இந்த ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 604 உங்களுக்கு நல்ல ஃபால். இந்த ஃபால்லேருந்து உங்களுக்கு இப்போது இந்த ஸ்டாக்கு வந்து என்ன ஆகிருக்கு, அப் ட்ரெண்டுக்கு தயாராகிடுச்சு. ஸோ ஒரு ஃபாலிங் வெஜ், இந்த ஃபாலிங் வெஜ்ஜையும் பிரேக் பண்ணி இதோட ப்ரீவியஸ் ஹையை போய் ஹிட் ஆகிட்டு என்ன இருக்குன்னா ஒரு 2 டேஸாக பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ என்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 376க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்போ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு, அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணுங்கள். ஸோ ட்ரேட் பண்ணும்போது இது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்குகளோட ரிசல்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது நியூஸ் இது எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட இன்னும் ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் சுப்பீரியா லைஃப் சயின்ஸ். இந்த சுப்பீரியா லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் கூட நம்ம எடுக்கலாம். எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஒன்று இல்லை அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் எப்போ என்டர் ஆவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் என்ட்ரு ஆவேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இன்னொரு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து முந்தா நாள் கேட்டிருந்தாங்க. நான் அந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் மாற்றி டைப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை பார்த்துடலாம். இந்த ஜமான் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். அதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ இருக்குங்க, ஒரு நல்ல ஃபால். இது 1233 உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. இப்போ உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 206ல் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 120ல் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆமாம், 120 இல்லை 130ல் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை இவர் என்ன ரீசனுக்காக கேட்டாரும் தெரியல. ஸ்விங் ட்ரேடிங்காக இல்லை லாங் டேர்மாக இல்லை ஷார்ட் டேர்மாக, லாங் டேர்முக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஷார்ட் டேர்மான்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கூட இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஷார்ட் டேர்ம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னாலும் சரி, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 206க்கு மேலே கூட வரட்டும். அப்படி வரும்போது நம்ம என்ட்ரு ஆகலாம்.
ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆகிருக்கு அப்படின்றதுனால இதில் என்ன நியூஸ் இருக்குது, இதோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரியல. பொதுவாகவே ஒரு சில ஸ்டாக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஹைலேருந்து ரொம்ப லோவான ப்ரைஸில் கிடைக்கும்போது அதை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடருக்கு இதை வாங்கணும், வாங்கி வச்சோம்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு சார்ட்டை பார்க்கும்போது அப்படி தோணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸை போய் பார்க்கும்போது இது வந்து என்ன ரீசன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். இதோட ரிசல்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ் வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகுறது பெஸ்ட்டாக இருக்கும். 206க்கு மேலே அது ட்ரேட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம விட்டுறலாம். நீங்கள் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸை போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இன்னும் நிறைய ஸ்டாக்குகள்லாம் நல்ல ஸ்டாக்குகள்லாம் இருக்குது. நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.